வணக்க நண்பர்களே, நான் உங்கள் நாடோடி மீனவன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரையிறது சும்மா யதார்த்தமா சட்டி சைடு போய் பாப்பா முடிச்சுட்டு வந்ததுக்கு 2 நாட்டு படகு சேர்ந்து வலை விட்டு கிடந்தாங்க. இப்போ நம்ம வந்ததுமே அந்த வலையை வாங்குறாங்க. இவங்க என்ன வலை விட்டு கிடந்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கறத விட நம்ம இவங்க என்ன மீன் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்போ அவங்க விட்ட வலையை அவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க, எப்படி வலையை இழக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நண்பர்களே, இந்த வலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கல் பகுதியில் இந்த வலையை விடுவாங்க. இந்த வலையை விட்டோம்னா கல் பகுதியில் இருக்கிற மீன், தோலை, அந்த குருவுளி, மதனம், இந்த மீன்கள்லாம் அதிகமாக கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்டை சிறையாக அதிகமாக கிடக்குனால இந்த வலையில் வந்து கல் இருக்கிற பக்கம் தான் வந்து வலையை பாய்ச்சுவாங்க. இந்த வலையை பாய்ச்சி கிடந்து இப்போ அவங்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப வேகமாக இழுக்கிற பார்த்தா மீன் அதிகமாகவே கிடக்கும் போல இருக்குது. தொடர்ந்து என்னோட வீடியோவில் பாருங்கள். அவங்க மீன் தூக்குறாங்களா இல்லையா? ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளுக்கு மீன் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனாலும் கண்டிப்பான முறையில் மீன் தெரியும். அவங்க கரையை மீன் கொண்டு வருவாங்க. அதை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரெண்டு நாட்டு படகுலுமே வலையை வாங்குறாங்க. வலையை வாங்கினதுக்கப்புறம் அந்த நாட்டு படகு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு கயரை போட்டு 2 நாட்டு படகுமே ஒன்றா கட்டிட்டு இங்கிட்டு ஒரு சைடாக அந்த இன்னொரு நாட்டு படகை இழுக்கிறாங்க. அந்த வலையை அப்படி இழுக்கும் போதே மிச்சம் இருக்கிற ஆளுக்கு அந்த வலையை பூரா அந்த நாட்டு படகுகளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, வலை வாங்கிட்டாங்க. இந்த வலையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா புல் வலையுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதே இடத்துலையே இந்த வலையை மீண்டுமா விட்டு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் பாடு வாங்குறதுனால இந்த வலையை கடைசி வரைக்கும் வாங்க மாட்டாங்க. இதை எப்போ வாங்குவாங்க அப்படின்னா, நான் தன்னோட தொழிலை முடிச்சுக்கிட்டு எல்லா மீனையும் பிடிச்சிக்கிட்டு கரையை போகும்போது கிட்டத்தட்ட சாயந்தரம் 3 மணி 4 மணி ஆகும். அப்போ தான் இந்த புல் வலையை வாங்கிட்டு அவங்க கரையை வாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலையை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் இப்படியே விட்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தூர் பகுதியில் உள்ள அந்த மீன்களை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பாய்ச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தூரை கிளப்ப போறாங்க. முக்கால்வாசி வலை வாங்கிட்டதுனால இப்போ தூர் கிளம்பி இருக்கும். அந்த தூரில் இருக்கிற மீனை கவனமாக பாருங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தென்னி அந்த மீனெல்லாம் நாட்டு படகுல தட்டி விட்டுட்டாங்க. இந்த வலையை மறுபடியும் இப்போ இழக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு, ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்தேங்க. அந்த வலையை 2 பேர் சேர்ந்து தென்னி அந்த மீன்களை தட்டி விட்டுட்டு அதை முன்னுமா தாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போய் அதே வலையை அப்படியே அதே இடத்துல வீசிடுவாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வலை இலகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து முத வலை வாங்கும் போது எந்த இடத்துல கிடந்தாங்களோ அதே இடத்துல தான் இப்ப மறுபடியும் இந்த வலையை இலகிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எப்படி வலை இழக்கிறாங்கன்னு. எல்லா வலையுமே இப்போ இறக்கிட்டாங்க. அந்த முனைக்கு ஒரு நாட்டு படகும், இந்த முனைக்கு ஒரு நாட்டு படகும், 2 படகுமே இப்போ பிரிச்சுட்டு நாட்டு படகுல கெட்டி வச்சுட்டு இன்னும் ஒரு நேரம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த வலையை பிடிப்பாங்க. அது வரைக்கும் அந்த வெயிலுக்குள்ளே அந்த நாட்டு படகுல அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. கரையவும் போக மாட்டாங்க, மீனை கொடுத்தும் விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த நாட்டு படகுல தான் இருப்பாங்க. அவங்க கரையை எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வருவாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி 3 மணிக்கு தான் வருவாங்க. அந்த 3 மணிக்கு அவங்களுக்கு தேவையான மீன்கள் பிடிச்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. இல்லைன்னா இன்னும் அவங்க லேட் பண்ணிட்டு தான் வருவாங்க கரையை. எப்படினாலும் இவங்க மீன் கொண்டு வந்து கரையை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கரையை வரல. கடைசியாக நம்மளுக்கு ஏமாற்றம் தான் இதில் மிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நாடோடி மீனவன். நன்றி.